ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் வீக், அதாவது ப்ரெக்னென்சி ஆனவங்களோட சிக்ஸ்த் வீக்கில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், எந்த லெவலில் வந்து கரு வளர்ந்துக்கிட்டு இருக்கும், என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது சிக்ஸ்த் வீக்கில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். சில பேர்த்துக்கு தான் வந்து 8th வீக், அதாவது செகண்ட் மந்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து தான். சில பேர்த்துக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியும், சில பேர்த்துக்கு சிம்டம்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து அந்த சிக்ஸ்த் வீக்லேயே வந்து வீட்லேயே நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருமுட்டை வந்து எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழத்தோட வெறும் சைஸ் தான் இருக்கும். அது வந்து 3 அடுக்காக பிரிக்கப்பட்டிருக்கும். மேலே உள்ள அடுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்காகவும், நடு அடுக்கு பார்த்திங்கன்னா இதய துடிப்புக்கும் அதோட ஃபங்க்ஷனை வந்து சரி செய்கிறதுக்கும், அதுக்கடுத்து கீழே உள்ள அடுக்கை பார்த்திங்கன்னா அது வந்து சிறுநீரகத்தை இது பண்ணுறதுக்கும், நுரையீரல், அதுக்கப்புறம் வந்து செரிமானத்தன்மை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் உருவாக்குறதுக்கும், இந்த மாதிரி பார்ட்டை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து இந்த 3 அடுக்காக பிரிக்கப்பட்டிருக்கு கருமுட்டை. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து டயர்டு, வாந்தி, மயக்கம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து வேலை செய்யக்கூடாது, ரொம்ப கடினமான ஒரு வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட்டெல்லாம் தூக்காதீங்க. அதுக்கப்புறம் ட்ராவல்லாம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து மாடிப்படி ஏறுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் உடம்பை வந்து ஒரு கூலாகவே, ஒரு குளிர்ச்சியாகவே வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலையில் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சூட்டை தரக்கூடிய எந்த உணவையுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க. ரொம்ப வேலை செய்யாமல், ரொம்ப கடினமாக வந்து கடினமாக வேலை பார்க்காம நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.